ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் தானே. எம்பிவி சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபைட் சீனாக தான் போகும். ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 15. இப்போ எல்லா மான்ஸ்டர்ஸுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை துரத்த ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு சோல்ஜர்ஸை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பெஷல் செயினை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றும் போது நம்ம ஹீரோ கீழே விழுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பிடிக்கிறாங்க. நீங்கள் ஏன் திரும்ப வந்தீங்கன்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ செயின்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேவ் பண்ணி காருக்குள்ளே போட்டுட்டு இருக்கான். அதுங்க ஏன் நம்மளையா துரத்துதா அப்படின்னு இவங்க பார்க்கும்போது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ்லையும் அந்த போர்ஷன் இருக்கு. அதான் பீஸ்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே வேற வழியெல்லாம் நம்ம ஹீரோ அந்த டொரியன் ஃப்ளூட் எடுத்து சாப்பிட்றான். ஏன்னா இதுதான் அவனோட ஸ்பெஷல் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அசிங்கத்தை சாப்பிட்டியாடான்னு மற்றவங்க பார்க்குறாங்க. ஸ்பெஷல் செயினை டக்கு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட ட்ரெஸ்ஸையும் நம்ம ஹீரோ எடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் பால் மாதிரி ஆக்கியிருந்தான். நான் அதுங்களை சமாளிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடுறான். ஸோ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த பீஸ்ட்டோ போக ஆரம்பிக்குது. ஜாங்டான் ஃபைனலி நம்மளை காப்பாத்திட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. யங்ஷோ தான் நம்ம ஹீரோவை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பீஸ்ட்டை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தனியாலா டீகா வந்து மார்க்கவ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மார்க்கவுக்கு ஃபுல்லா டைமண்ட் ஸ்கின் இருக்கு அப்படிங்கிறதுனால டீகாவோட கையை உடஞ்சு அவளுக்கு ரத்தம் வருது. எந்த ஹார்டான பொருளோ டைமண்டுக்கு முன்னாடி தோத்து போயிடும் அப்படின்னு நம்ம டீகாவை அடிப்பா. ஓ அப்படியா, இதை ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மொத்த பீஸ்டையும் அவனை அட்டாக் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான். பட் மார்க்கவ் தனியாளா அந்த எல்லா பீஸ்டையும் சமாளிச்சிருந்தான். டீகா வெயிட் பண்ணு, இன்னும் அல்டிமேட் அட்டாக் ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பெரிய சென்டிபீட் மாதிரி உள்ளது அவனை டேரக்டா முழுங்கிட்டு பட் அதோட பாடியை பிச்சுக்கிட்டு இவன் வெளியே வந்துட்டான். ஜாங்னான் இங்க இருந்து பயிர் இவனை நான் பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு டீகா போயிட்டு ஃபைட் பண்றான். டீகா பாடிக்குள்ள ரத்தமா வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவனை ஸ்பெஷல் பைண்டிங் பண்ணி டீகா அவன் வயிற்றுலேயே குத்துனா அவனுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. இவன் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் அடிக்க போனான். டக்குன்னு டீகா வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி விட்டுருதா. டீகாவை அடிக்க பக்கமா அவளோட சேர்த்து நம்ம ஹீரோ தூரமா டெலிபோர்ட் ஆகுறான். ரெண்டாவது ஸ்பெஷல் யூசர் இந்த ஊருக்கு தேவை. ஸோ நீ உயிரோட இங்க இருந்து பயிரு அப்படின்னு டீகா சொல்றா. நீ இங்க இருந்து பயிரு ஜாங்னா நான் அவனை தனியா சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோவை பின்வாங்குறான். அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது பார்த்தா அவனோட டைமண்ட் கையை அவனையே குத்துற மாதிரி நம்ம ஹீரோ போர்ட்டல ஓப்பன் பண்ணிட்டான். டைமண்டால தான் கட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட கட் பண்ணப்பட்ட டைமண்ட் கையை எடுத்து அவனை போய் குத்து அப்படின்னு டீகா கையில கொடுக்குறான். அவன் டீகாவை அடிக்க போனா டக்கு நம்ம ஹீரோ அவளை டெலிபோர்ட் பண்ணிட்டான். இப்படியே அவனோட டைமண்ட் கையை வச்சு அவனை மாத்தி மாத்தி வயிற்றுலயே இவங்க குத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவன் கையை காலன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கவோ டக்குன்னு ஸ்டேஜ் போயிட்டு அவன் வயிற்றுலேயே பஞ்சு விடுறான். திரும்ப டைமண்ட் ஸ்பீரை வச்சு இவங்க பஞ்ச விடவும் அவன் டிஃபென்ஸ் உடஞ்ச ஸ்கின்னு தெரியவும் அந்த டொரியன் ஃப்ளூட் அவன் மேலே நம்ம ஹீரோ வடிக்க வச்சிருந்தான். இப்போ அந்த இடத்துல டைமண்ட் மழையே பொழியுது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ படுக்கவோ இப்போ டீகாவும் கூட சேர்ந்து படுத்துக்கிறா. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட கண்டிப்பாக கேள்வி டீகா சொல்லவோ இப்பவே எனக்கு ஹெல்ப் தேவைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் ஒரு பீஸை கூட விடாதீங்கன்னு எல்லா டைமண்ட்ஸையும் சோல்ஜர்ஸை வச்சு நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லா பீஸையும் கலெக்ட் பண்ணியாச்சுன்னு சோல்ஜர் சொல்லவா அவனை கொஸ்டினுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டோன்னு சோல்ஜர்ஸ்லாம் கிளம்பியிருந்தாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டும் முடியுது. நான் சொல்றது தான் ரைட்டு. டீமோட ஸ்பிரிச்சுவல் பெல்ஸ் தான் இது. எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது. ஸோ கிலோல வெயிட் போட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா 36 கிலோக்கு நம்ம ஹீரோ அதை கலெக்ட் பண்ணியிருக்கான்னு ரெக்கார்டே படைச்சிருந்தான். இப்போ எல்லாரோட லைஃபும் திரும்பவும் நார்மலாகவே போயிடுது. திரும்பவும் நம்ம ஹீரோ அவன் கடையை போட்டு வியாபாரத்தை பண்ணுறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட டீம் வந்துட்டு நேஷனல் லெவலில் கலந்துக்கிட்டதுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வருது. ஸோ எல்லாரும் ஜாலியாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே டீகா வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகவும் ஷோ வந்து நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. ஐடியா மறந்துடாத, கண்டிப்பாக கொண்டு வந்துரு சரியா. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் எதுவும்னா மெசேஜ் பண்ணு சரியா. சரி நான் கிளம்புறேன் அப்புறம் அப்படின்னு இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவோ ரெண்டு பேரும் போத நேரத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஷியாவும் காருக்குள்ள இருந்து கத்தவோ சரின்னு இப்போ உண்மையிலேயே ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அட்லீஸ்ட் டீ குடிக்கிறதுக்கு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா டீகா உள்ள உட்காந்துருக்கா. என்ன விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னோட ஆள் ஆயிருத்தியா அப்படின்னு வா கேட்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மேபி இதில் உங்களுக்கு டைமிங் கம்மியாக இருக்கிற மாதிரி தரலாம். ஏன்னா எபிசோடோட ஒரிஜினல் டைமிங்கே கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங்கும் சில எபிசோட்ஸில் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.